அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூர்ல இருக்க தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல அக்கட்சி தலைவர் விஜய் முன்னிலையில தாவேகாவில இணைஞ்சிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேத்து ராஜினாமா செஞ்ச நிலையில இன்னைக்கு தாவேகாவில இணைஞ்சிருக்காரு செங்கோட்டையன். இது பற்றி விரிவா விளக்குவதற்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு கார்கே. வணக்கம். தாவேகாவில செங்கோட்டையனுடைய பயணம் எப்படி இருக்கும்? அதிமுகவோட ரியாக்ஷன் என்ன? உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்லுங்க. செங்கோட்டையன் யார்? இவர் அதிமுகவுடைய மிக முக்கியமான ஒரு முகம். அதிமுகவில் தன்னுடைய 20 வயதுகளில் இணைந்து அதிமுகவினுடைய முதல் எம்எல்ஏக்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன். அப்போ இருந்து 9 முறை எம்எல்ஏ. அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ் அப்படின்னு மூவருடைய ஆட்சி காலத்திலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒரு முறை மட்டும்தான் அவர் எம்எல்ஏவா இல்லை. இன்றைய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய மிக மூத்த உறுப்பினர் அப்படின்னா திரு துரைமுருகன், அடுத்தது செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் இருக்கிறது. அதிமுகவில் அவர் வகிக்காத பதவிகளே இல்லை. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக, அமைச்சராக, அமைப்பு செயலாளராக, மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் சில காலம் செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்து எடுத்த சூழலில் மீண்டும் ஜெயலலிதா அவர்களை செங்கோட்டையனை அழைக்கிறார். ஏன்னா தன்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் சரியா இல்லை அப்படின்றப்போ அதை முறையாக வடிவமைத்து கொடுப்பதற்கு உதவியவர் செங்கோட்டையன். அந்த அளவுக்கு கள அரசியல் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறார். அந்த செங்கோட்டையன் திடீர்னு போர்க்கொடி தூக்குனாரு, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸோட சேர்ந்து தான் பயணிக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல, இல்ல பிஜேபியோட சேருவாரா அப்படின்னு சிலர் சொன்ன சூழல்ல யாரும் எதிர்பார்க்காம தாவேகாவுக்கு போறார் அப்படின்ற வந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது. நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் விஜயை சந்தித்தார், அப்போதே உறுதியாகிவிட்டது. இன்று என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் விஜய் முதல்ல பனையூருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து அப்படியே பனையூருக்கு வர்றாரு. பனையூரில் ஏற்கனவே செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பலரும் வந்துவிட்டார்கள். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே அழைத்து செல்லப்படுறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இன்னப்பிற தலைவர்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. விஜய் ஏற்கனவே இருக்காரு. விஜய் அங்கே திரு செங்கோட்டையனை வரவேற்கிறார், பூங்குத்து கொடுத்து வரவேற்கிறார். அந்த வரவேற்புக்கு பிறகு அவருக்கு சால்வி, அதாவது கட்சியினுடைய துண்டு அவர் போட்டு கட்சியில் அவரை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்டதற்கு பிறகு அவரோடு அதாவது 30க்கும் மேற்பட்டவங்க செங்கோட்டையனோடு இருந்தவங்க, ஒன்றிய செயலாளராக இருந்தவங்க, முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டவங்க எல்லாம் செங்கோட்டையனோடு இருக்காங்க. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அவர்களையும் அவர் இண்டிவிஜுவலாக சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். இது எடுத்து முடித்த உடனே அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உடனே விஜயனுடைய ஒரு வீடியோ வருது. விஜய் அவர்கள் பலரும் கட்சியில் சேருவாங்க, வாழ்த்துக்களை சொல்லுவார். தனிப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பது அப்படின்றது செங்கோட்டையனுக்கு மட்டும்தான். செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் நமக்கு உதவ போகிறது, அவரை வரவேற்க நம்ம இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு அவருடைய இந்த முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் போது பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஏன் நீங்கள் தாவேகாக்கு வந்தீங்க அப்படின்றப்போ, நான் ஒருங்கிணையக்கூடிய முயற்சி அதிமுகவில் எடுத்தேன், அது பலன் கொடுக்கல அப்படின்றத அவருடைய பேட்டியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பஞ்சாபில், டெல்லியிலலாம் எப்படி ஒரு மாற்றத்தை 3ஆம் சக்திகள் உருவாக்குச்சோ, அதாவது அவர் சொல்ல வருவது ஆம் ஆத்மி உருவாக்குச்சோ, அதுபோல ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இளைஞர்களுடைய கனவாக, இளைஞர்களுடைய சாய்ஸாக விஜய் இருக்கிறார் அப்படின்றத செங்கோட்டையன் சொல்கிறாரு. மக்கள் தூய்மையான ஆட்சியை விரும்புகிறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் எல்லாமே தான் அப்படின்றவங்கள கடவுள் நான் அப்படின்னு பார்த்துக்குவாரு அப்படின்னு அதிமுகவுக்கு, அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. இந்த மெசேஜ் சொல்லப்பட்ட உடனே என்னங்க இந்த மாதிரி சேர்ந்துட்டாராமே அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அது அவருடைய கருத்துங்க. அவர் இப்போ அதிமுகவில் இருக்காரா? இல்லை. அப்போ அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார். திரும்ப செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்புக்கு வருவோம். செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏன் நீங்கள் தேர்வு பண்ணீங்க? நீங்கள் அப்படின்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களா? தூய்மையான ஆட்சினா அது தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படின்ற கேள்விகளை முன் வச்சப்போ அவர், நான் அந்த ஆட்சியை விமர்சிக்கலை, இப்போது மக்கள் விரும்புவது தூய்மையான ஆட்சி அப்படின்னு பதில் சொன்னார். அவருடைய சட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படம் ஏன் அதிமுக தலைவர்களோடது, அது ஏன் மாற்றலன்றப்போ, இது ஒரு ஜனநாயகம் சார்ந்தது, நான் எந்த படத்தை வச்சுக்கணுன்றது ஜனநாயகம் சார்ந்தது, வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பினார். அவருக்கு என்ன பதவி அப்படின்றப்போ நமக்கு கேட்ட வகையில் அவருக்கு தாவேகாவுடைய
நிர்வாகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் விஜய்க்கு அடுத்த இடத்துல அவர் இருப்பார் அப்படின்றாங்க. அதற்கு அடுத்து தான் பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை அப்படின்னு வரும் அப்படின்றாங்க. ஸோ அதை விஜய் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் சொல்லுவது என்னன்னா, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக அவர் இருப்பார் அப்படின்னும், கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அவருடைய அனுபவம் ஒருபுறம், தாவேகாவில் இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி ஒருபுறம், ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருப்பதாக தாவேகாவினர் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் செங்கோட்டையனுடைய புதிய பயணம் எப்படி கை கொடுக்குது அப்படின்னு. செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகு மேலும் சிலரும் வெளியிலிருந்து வருவாங்க, அதிமுகவிலிருந்து வருவாங்க, ஏன் ஓபிஎஸ் தினகரன் கூட வரலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.